இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. ஏய் ஓடாத நில்லு, சுற்றுவேன். என்ன ஆண்டனி, உன்னை பார்த்து எத்தனை வருஷம் ஆச்சு? எப்படி இருக்க? என்ன ஆண்டனி பாக்குற? இன்னும் எத்தனை நாளைக்கு தான் நீயும் ஓடிக்கிட்டே இருப்ப? இப்படி ஒரு நாள் சிக்கிதானே ஆகணும். எந்திரி. ஏய், என்ன புடிச்சிட்டதால பெரிய சாதனை பண்ண மாதிரி நினைச்சுக்காத. என்ன வச்சு உங்களால வர்மா மட்டும் இல்ல, வர்மா போடுற செருப்பு கூட கண்டுபிடிக்க முடியாது. ஆண்டனி, உன்னை கூட்டிட்டு போய் விசாரிக்கிற மாதிரி விசாரிச்சேன்னா எல்லா உண்மையும் தானா வரும். ஆண்டனி, ஏய், என்னாச்சு? சார் செத்துட்டோம் சார். பாய்சன்? அந்த ஆண்டனி இப்படி பாய்சன் சாப்பிடுவான் நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஏன் அவ சாப்பிடாம இருந்தா ஏதாவது ஆர்டர் பண்ணி கொடுத்திருப்பியா என்ன? வர வர பைரவி மேடமுக்கு நக்கல் அதிகமாயிடுச்சு. பைரவி, ஒரு நிமிஷம் அங்க வாங்க. ஜான், நீங்களும் வாங்க. எடி, என்ன பண்ணிட்டு இருக்க? சீனியர், உங்க அம்மாவோட பழைய போட்டோவை உங்க செல்போன்ல எடுத்து வச்சிருக்கீங்கல்ல, அதை எடுங்க. சீனியர், ரெண்டு பேக்ரவுண்டையும் செக் பண்ணி பாருங்க. வாவ், பிரில்லியன்ட். அப்போ என் அம்மா இந்த இடத்துல தான் இந்த போட்டோவை எடுத்திருக்காங்க. மேடம், அங்க பாருங்க, ஒரு போட்டோகிராஃபர் இருக்கா. அவங்கிட்ட கேட்டு பார்க்கலாமா? போன் கொடுங்க. வாங்க வாங்க மேடம். ஜோடி போட்டோவா? ரெண்டு பேரையும் பார்த்தா சூப்பரா இருக்கு ஜோடி. கல்யாணம் எப்ப மேடம்? கல்யாணம் எல்லாம் முடிஞ்சு என் பெரிய பொண்ணு காலேஜ் போயிட்டு இருக்கா. விளையாடாதீங்க மேடம், நீங்களே காலேஜ் பொண்ணு மாதிரி தான் இருக்கீங்க. உங்களுக்கு எப்படி அவ்வளவு பெரிய பொண்ணு இருக்கும்? ஹே, ஒரே அடியில உயிர் போறத பத்தி கேள்விப்பட்டிருக்கியா? இல்லைங்க மேடம். அந்த பயம் இருக்கட்டும். சரி, இந்த போட்டோ இங்க எடுத்த போட்டோ தான். 28 வருஷத்துக்கு முன்னாடி எடுத்த போட்டோ. இத யார் எடுத்தாங்கன்னு உனக்கு ஏதாவது தெரியுமா? மேடம், எனக்கு வயசே 25 தான். இந்த போட்டோ எடுக்கும்போது நான் பிறந்திருக்கவே மாட்டேன். நாங்களும் தான் பிறக்கல. அது என்ன பண்ண முடியும்? என்ன சார் இப்படிலாம் பேசுறீங்க? பின்ன என்னடா, நீ ஒரு போட்டோகிராஃபர் தானே. இங்க இதுக்கு முன்னாடி இருந்த போட்டோகிராஃபரை பத்திலாம் உனக்கு தெரிஞ்சிருக்கணும்ல. சார்,
தேவைக்கு அதிகமா எதுவுமே தெரிஞ்சுக்க கூடாதுன்னு எங்க வாத்தியார் சொல்லி கொடுத்துருக்காரு சார். ஹேய், உனக்கு தெரியுமா தெரியாதா? எனக்கு தெரியாது மேடம். ஐலி, விஜயகுமார் சார் தான் கூப்பிடுறாரு. ஆ. சார், சிவா, ஏடி பக்கத்துல இருக்காங்களா? எஸ் சார், நானும் இங்கதான் இருக்கேன். ஏடி, ஹேட்ஸ் ஆஃப் டு தி டீம். யூ ஆர் கிரேட். யூ டிட் a great ஜாப். இங்க பாருங்க, நீங்க செஞ்சிருக்கிறது சாதாரண விஷயம் இல்ல. 15 பொண்ணுங்களோட வாழ்க்கையை காப்பாத்தி கொடுத்திருக்கீங்க. என்ன, அந்த ஆண்டனியோ உயிரோட பிடிச்சிருந்தீங்கன்னா அவங்க கிட்ட இருந்து இன்னும் இன்ஃபர்மேஷனை கலெக்ட் பண்ணிருக்கலாம். பட் ஓகே, அவங்கள கண்டுபிடிச்சதுனால டோட்டலா விமன் டிராஃபிக்கிங் மார்க்கெட்டையே க்ளோஸ் பண்ணிருக்கீங்க. ரியலி ஐ எம் வெரி ப்ரௌட் ஆஃப் யூ. டேக் கேர் கைஸ். ஓகே சார், தேங்க்யூ. ஓகே, பாய். செய்யற வேலைக்கு இப்படி ஒரு காம்ப்ளிமெண்ட் கிடைக்கும் போது இன்னும் எவ்வளவு பெரிய ரிஸ்க் வேணாலும் எடுக்கலாம்னு தோணுது. இதுக்கப்புறம் நீ ரிஸ்க தேடி போக வேண்டாம், அதுவே உன்னை தேடி வரப்போகுது. என்ன பாக்குற மேடம், நீங்க வீட்ல இருந்து என்ன சிச்சுவேஷன்ல வந்தீங்கன்றத மறந்துட்டீங்களா? உஷுஷு, அத நான் மறந்துட்டேனே. நீ வீட்டுக்கு போனதும் ஆர்மி ஃபோர்ஸை விட பயங்கர ஃபோர்ஸா இருக்குமே, எப்படி சமாளிக்க போற? ஷூ, அதான் சீனியர், எனக்கும் தெரியல. சரி வாங்க போலாம். ஏற்கனவே இவங்க அம்மா நம்ம தலையில தூக்கி வச்சுட்டு போன அசிங்கத்தையும் அவமானத்தையும் இன்னும் நம்மளால இறக்கி வைக்கவே முடியல. அதெல்லாம் மறக்கிற மாதிரி இப்பதான் நம்ம ரித்திகாவுக்கு ஒரு நல்ல இடத்துல இருந்து சம்மந்தம் வேற வந்திருக்கு. அத கெடுக்கிற மாதிரி இவ இப்படி பண்ணிக்கிட்டு இருந்தா இவளை என்னதான் பண்றது? மா, அதான் அடிக்கடி சொல்லுவியே, உன் வாழ்க்கையை கெடுத்தது அவங்க அம்மானு. என் வாழ்க்கையை இவ கெடுத்துட்டு இருக்கா. ரித்திகா, போது நிறுத்து. நீ வேணா அயலிய உன் கூட பிறந்த அக்காவை நினைக்காம இருக்கலாம். ஆனா இந்த நிமிஷம் வரைக்கும் அயலி உன்னை கூட பிறந்த தங்கச்சியா தான் நினைச்சிட்டு இருக்கா. அத மறந்துடாத. இவ்ளோ பேசுறீங்கல்ல, அப்ப உங்க செல்ல மகளை எங்க போனான்னு கேளுங்க. நான் தாண்டி அவளை போ சொன்னேன். நான் தான் அவளை இங்க இருந்து அனுப்பி வச்சேன், போதுமா? ஓ, அப்ப நான் இவளுக்காக மாப்பிள்ளை பாப்பேன், கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நினைப்பேன். நீங்க எங்க எல்லாரையும் முட்டாளாக்கணும்னு நினைப்பீங்க, அப்படிதானே? ஏய், நீ இப்படி ஒரு கல்யாணத்தை இவளுக்கு பண்ணி வைக்கிறதுக்கு உன் கையில இவளை கழுத்தை நெரிச்சு கொண்டு போட்டுறலாம். எதுக்கு? அந்த பாவத்தையும் நான் சுமக்கவா? ஆமா, இவ அம்மாக்காரி பண்ணி வச்ச வேலைக்கு இவளுக்கு சம்பந்தம் பேசினதே பெரிய விஷயம். போது நிறுத்துறீங்களா? அதுக்குன்னு ஒரு தராதரம் வேணா. ஜமுனா, ஒண்ணு தெரியாம தான் கேக்குறேன். இதே வயசுல ஒரு மாப்பிளைய ரித்திகாக்கு பார்த்து நான் கல்யாணம் பண்ணி வச்சிருந்தேன்னா நீ ஏத்துட்டு இருந்திருப்பியா? ஏன் என்ன உங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கல?